வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. இதோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்தது. என்ன காரணத்திற்காக அவருக்கு 25 ஆண்டுகள் மீண்டும் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க? வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனையா, இல்லை 25 ஆண்டுகள் மட்டும் சிறை தண்டனையா? அவர் ஜாமீனுக்கு அப்பீல் பண்ணாரே, அது என்ன ஆச்சு? செந்தில் இப்படி செய்தது யார்? இதற்கான காரணம் யார்? இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நமது சேனலை, அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான, பரபரப்பான, அதிர்ச்சிகரமான, சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு துறை அமைச்சர்கள் பல்வேறு விதமான சர்ச்சைகளை அமலாக்கத்துறையிடம் சிக்கினார்கள். அவங்க சிக்கினதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சில அமைச்சர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு சில அமைச்சர்களை இன்னும் சர்ச்சையில் சிக்கிட்டு அதிரடி சோதனை மேற்கொண்டு தான் வந்துட்டுருக்காங்க அமலாக்கத்துறை. ஸோ அதில் சிக்கினவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள். ஸோ அவர் பார்த்திங்கன்னா சிக்கி கிடந்த புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். 200 நாட்களுக்கு மேல் கடந்திருக்காரு. மீண்டும் அவர் பார்த்திங்கன்னா ஜாமீனுக்காக அப்பீல் பண்ணார் டெல்லி உயர்நீதிமன்றத்தில். அங்கே பார்த்திங்கன்னா அவருக்கு ஜாமீன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மீண்டும் அவருக்கு இனிமேல் நீங்கள் ஜாமீன் மனு அப்பீல் பண்ண முடியாது, உங்களுக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இனிமேல் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் முடிந்தது. இனிமேல் நீங்கள் அப்பீலும் பண்ண முடியாது, நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே சிறை தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்றக்கான தெளிவான உறுதிப்படுத்திட்டாங்க டெல்லி உயர்நீதிமன்றம். ஸோ இதனால் பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலினும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடும் அதிர்ச்சியில் செந்தில் பாலாஜியும் அவர்கள் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சோகமான செய்தி திமுகவை பொறுத்தவரை என்னென்னா, செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறையிடம் பார்த்திங்கன்னா வாக்குமூலம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது, போட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் வெளியே எடுக்க கொண்டு வர முயலாத திமுக ஆட்சி. ஏன்னா அவங்க நினச்சிருந்தா, திமுக ஆட்சி நினச்சிருந்தா கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா இன்னுமே கொண்டு வரல. இருந்தாலும் அவரை இனிமேல் கையில் பிடிக்க முடியாது. அவர் வாக்குமூலம் கொடுப்பார். கண்டிப்பாக திமுக அமைச்சர்கள், இன்னும் பல அமைச்சர்கள் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குது, என்னென்ன அப்டேட்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையிடமிருந்தே சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் திமுகவின் முக்கிய அமைச்சர்களும் பல கட்சி அமைச்சர்களும் இன்னும் இதில் சிக்குவார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுன்றதை அவங்க செயலது சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.